ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 8th கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம இதான் பார்த்தோம். இதான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதான் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இன் பேசிக் விஷயம் ஃபர்ஸ்ட் 7 கொஸ்டின் போட்டோம். ஸோ இந்த 7 கொஸ்டின் தான் போட்டோம். இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ 8th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். டேபிள் ஷோஸ் த நம்பர் ஆஃப் பீப்பிள் வெயிட்டிங் இன் லைன் ஃபார் டிஃபரெண்ட் ரைட்ஸ் அட் அம்யூஸ்மெண்ட் பாருங்க. இப்ப நிறைய ரைட்ஸ் கொடுத்துருக்கான். ரேஷியோ என்ன கேட்கறான் மட்டும் ஸ்டேட்டா கொஸ்டின் போயிடலாம். இதெல்லாம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். சில தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் வரும் இல்ல. ஸோ அதனால நம்ம ஸ்டேட்டா கொஸ்டின் வச்சுட்டு எது தேவையோ அது மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பீப்பிள் வெயிட்டிங் இன் லைன் ஃபார் பம்பர் கார்ஸ் டு பீப்பிள் வெயிட்டிங் இன் லைன் ஃபார் ஸ்லிங் ஷாட்? எத்தனை பேர் பம்பர் கார்ஸ் யூஸ் பண்றாங்க இல்ல? ஒரு ரைடு கொடுத்து எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க, எத்தனை பேர் வெயிட் பண்றாங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க வெயிட் கொடுத்துருக்கான். ஸோ ரோலர் கோஸ்டருக்கு 15 பேர் வெயிட் பண்றாங்க. ஸ்லிங் ஷாட்டுக்கு 4 பேர், பம்பர் கார்ஸ்க்கு 12 பேர், ரவுண்ட் அப்க்கு 11 பேர். ஸோ ரவுண்ட் அப். ஸோ பம்பர் கார்ஸ் எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க? 12 பேர். ஸ்லிங் ஷாட்டுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க? 4 பேர். ஸோ பம்பர் கார்ஸ் ஸ்லிங் ஷாட் தான். ஸோ 12/4 தான் ஆன்சர். ஃபர்தரா சிம்பிளை பண்ணா எப்படி வரும்னா 12/4 எப்படி பண்ணலாம்? 4/3/4 எழுதணும். ஸோ 4 எழுதுரும். 3:1 இது 1 வந்துருங்க. ஸோ 3/1 ஆன்சர் 3/1 which can also be written as 3:1. 3:1. ஸோ ஆன்சர் இஸ் 3:1. சாரி, ஆன்சர் வந்து 3:1. 3:1 இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போனோம். What is the ratio of sharks to total animals? So ratio of sharks எத்தனை இருக்கு? 1 2 ஷார்க் இருக்கு. டோட்டல் அனிமல்ஸ் எத்தனை இருக்கு? எத்தனை வேல் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 வேல் இருக்கு. ஸோ 8 + 2 ஷார்க் 10 அனிமல் இருக்கு மொத்தம். டோட்டல் அனிமல்ஸ் 10. ஸோ 2:10 தான் ஆன்சர். 2:10 எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 2/10 எழுதிக்கோங்க. ஸோ 10 எப்படி எழுதலாம்? 5 × 2 எழுதலாம். 5 × 2. இந்த 2 இந்த 2 அடிச்சிடலாம். ஸோ 1/5 வரும். இது 1 நீங்க போட்டுக்கலாம். 1/5 அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் 1/5. 9th கொஸ்டின் ஆன்சர் 1/5. அடுத்த கொஸ்டின் தான். Leon is helping his baby sister Daphne eat her dinner. There are 12 pieces left in Daphne's bowl and 7 pieces squished in her hair. ஸோ 12 பீ வந்து பவுல்ல இருக்கு, 7 பீ வந்து முடியல மாட்டிச்சுன்னு சொல்றான். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பீஸ் இன் Daphne's bowl to பீஸ் இன் her hair? இப்போ எத்தனை பீஸ் வந்து பவுல்ல இருக்கு, எத்தனை பீஸ் வந்து ஹேர்ல இருக்குன்னு கேட்டிருந்தோம். ஸோ நம்பர் ஆஃப் பீஸ் இன் பவுல் வந்து 12. நம்பர் ஆஃப் பீஸ் இன் ஹேர் வந்து 7. ஸோ 12:7 தான் ஆன்சர். 12/7 எழுதலாம். 12/7 ரெண்டும் ஒரே ஈக்குவல் ஃபார்ம். 12:7 எழுதலாம், 12/7 எழுதலாம். ஸோ ஆன்சர் இதான். 10th கொஸ்டின் ஆன்சர் 12:7 or 12/7. இப்போ இந்த கொஸ்டின்ல 2/10 இப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 1 போடணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2/2 வந்து 1/1 அர்த்தம். ஸோ பேசிக்கா ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா இங்க 1 போட்டுருணும். அது மறக்கக்கூடாது. இல்ல சார் இப்படி எழுதக்கூடாது. இந்த இடத்துல சில பேர் இப்படி எழுதுவாங்க. இப்படி எழுதி இந்த இடத்துல எதுவுமே விட மாட்டாங்க. எதுவுமே போடாம இருந்துருவாங்க. இங்க 1 போடணும். ஸோ அதான் பேசிக் இருக்கும். டிவிஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பேசிக் டிவிஷன். ஸோ 11th கொஸ்டின் வரலாம். Quinn has a large family. She has 4 cousins who live in Texas, 3 cousins who live in Nebraska, the other 9 cousins who live in Michigan. What is the ratio of Quinn's cousins who live in Texas to her total number of cousins? ஸோ எத்தனை பேர் டெக்ஸஸ்ல இருக்காங்க? இங்க டெக்ஸஸ்ல 4 பேர் இருக்காங்க. 4 கசின் டெக்ஸஸ்ல இருக்காங்க. 4 கசின். டோட்டல் நம்பர் ஆஃப் கசின்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிடுது. ஸோ 4 + 3 7, 7 + 9 10 + 9 7 + 9 எவ்வளோ? 7 + 10 17, 7 + 9 வந்து 16 வரும். ஸோ அதையும் சொல்லிடுறேன் ஸ்லோவா. 4 + 3 + 9. இப்போ 9 3 கிளப் பண்ணிக்கலாம். 12 வரும். ஸோ 4 + 12 இஸ் நத்திங் பட் 16. 4 கசின் ஏற்கனவே டெக்ஸஸ்ல இருக்காங்க. ஸோ 4:16, 4:16 வரும். Quinn's cousins who live in Texas to her total number of cousins. Total வந்து 16. Number of cousins who live in Michigan, Texas வந்து 4. So 4/16 எப்படி எழுதலாம்? 16 4 × 4 எழுதலாம். 4 × 4. ஸோ இதை அடிச்சிடலாம். இங்க 1 வந்துடும். ஸோ 1/4 தான் ஆன்சர். 1/4 இல்ல 1:4 கூட எழுதலாம். ஆன்சர் இஸ் 1:4. ஓவரால் ஆன்சர். ஸோ 12th கொஸ்டின் போனோம். Table shows how many of each type of snack are found in vending machine. ஸ்வீட் வந்து 15, சால்ட்டி வந்து 7, கம் வந்து 2. வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் டு டோட்டல் ஸ்நாக்ஸ் இந்த வெண்டிங் மிஷின் கேட்டிருக்கான். ஸோ எவ்வளவு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் இருக்குங்க? ஸ்வீட் ஸ்நாக் 15 இருக்கு. ஸோ 15 எழுதிக்கோங்க. டோட்டல் ஸ்நாக்ஸ் வந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும். ஸோ 7 + 2 9, 9 + 15, 10 + 15 25, 9 + 15 24. அதையும் நான் பொறுமையாக கவுண்ட் பண்றேன். ஸோ 15 + 7 + 2, 7 + 2 9. ஸோ 9 + 15, 10 + 15 25, 9 + 15 24.
இது எப்படி எழுதுனா 15 plus 10 minus 1 எழுதணும். 10 minus 1. 15 plus 10 25 வரும். 25 minus 1 24. ஸோ அப்படிதான் போகும். ஸோ டோட்டல் ஸ்நாக்ஸ் வந்து 24. ஸோ 15 is to 24. இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறேன். 15 எப்படி எழுதலாம்? 15 by 24. எனக்கு தெரிஞ்சு சிம்பிளிஃபை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 5ல போகும், இது 4ல போகும். 5 எழுதலாம். இதை 4 into 6 எழுதலாம். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 2 பெருக்கலாம். அப்போ 5 by 8ன்னு வரும். 5 by 8. இதான் ஆன்சர். சாரி, இதே 5 by 8. இதான் ஆன்சர். ஆனால் இவ்வளோதான் சிம்பிளிஃபை பண்ண முடியுது இல்லை. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆப்பிள்ஸ் டு பனானாஸ்? எத்தனை பனானா இருக்குங்க? வேற கலர். எத்தனை பனானா? 1 2 3 4 5 6 பனானா இருக்கு. ஸோ 6 பனானாஸ். எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்கு? 1 2 2 ஆப்பிள் இருக்கு. இப்போ 2 is to 6 தான் ஆன்சர். 2 by 6 எழுதலாம். 2 by 6. இதை ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 2 by 6. 2 by 6. 6 எப்படி எழுதலாம்? 3 into 2 எழுதலாம். 3 into 2. ஸோ 2 2 அடிச்சிடும். 2 2 அடிச்சுட்டு இங்கே 1 போட்டுருங்க. ஸோ 1 by 3ன்னு வந்துடும். 1 by 3 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 1 by 3. லாஸ்ட் கொஸ்டின், டேபிள் ஷோஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஏட் டிஃபரெண்ட் ஃபுட்ஸ் ஃபார் லஞ்ச். மேக் அண்ட் சீஸ் 6 பேர் சாப்பிட்ருக்காங்க. பர்கர் 7 பேர். பீஸா 13 பேர் சாப்பிட்ருக்காங்க. கீழே அதிகம் பீஸா தான். சாலட் வந்து 4 பேர். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஏட் பீஸா டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஏட் மேக் அண்ட் சீஸ்? எத்தனை பேர் பீஸா சாப்பிட்ருக்காங்க? இங்க பார்த்தீங்கன்னா வேற கலர். பீஸா வந்து 13 பேர் சாப்பிட்ருக்காங்க. 13 பேர் கொடுத்துருக்கான். மேக் அண்ட் சீஸ் வந்து 6 பேர். ஸோ 13 is to 6. இதான் ஆன்சர். 13 is to 6 தான் ஆன்சர். அதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ 13 by 6 எழுதி ஆன்சர் வந்து 13 by 6. 13 by 6. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம 7 கொஸ்டின் மறுபடியும் முடிச்சிருக்கோம். 8 தொடங்கி 9 10 11 12 13 14 கொஸ்டின்ஸ். ஸோ 14th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ 7 கொஸ்டின். லாஸ்ட் வீடியோவில் 7 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 14 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் இதான் பார்க்கணும். சிம்பிளிஃபைங் ரேஷியோஸ் ஆஃப் டிஃபரெண்ட் யூனிட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.